பெரிவா சிவா பெரிவா ட்ரிபிள் கேன் பெரிவா சரணம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது லெவல் வந்து தெய்வ விவேகி. Again, if you're watching my video for the first time, I post videos from my reading of Periva's book, Enipadigalil Mandargal, and I've been posting about the various gradations in human levels as indicated by Siva Periva in this book. Of course, I only am able to pick a very few passages. என்னால் ஈஸியாக படித்து என்னால் கொஞ்சம் மைல்டு ரெஃபரன்சஸ் கொடுக்க முடிஞ்சது தான் ஐம் போஸ்டிங். த புக் ஹேஸ் எவ்ரி திங். திஸ் இஸ் ஜஸ்ட் டு கெட் பீப்புள் ஸ்டார்டட். ஓகேயா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது தெய்வ விவேகி. பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. Again, have a pencil handy, have the book handy, and then mark as I read, and then come back to read on your own, so you have you can interpret it in the level you're able to digest as well. Anganga na indicate pannuven, but I won't interpret everything. Okay, சரி, பேஜ் நம்பர் 7, தெய்வ விவேகி. இவர்கள் ஓர் பிரத்யேகமான நிலையினர்கள். பண்டைய உலக நாடுகள் அனைத்திலும் பிரகாசித்து வந்த பிராமணர்கள். மகர்ஷிகளின் வம்சத்தில் வந்தவர்கள். குடும்பத்தை வகித்தாலும் தாமரை தண்ணீர் போல் இயங்குபவர்கள். கடினமான சாஸ்திர விதிகளை பிடித்து வந்தவர்கள். தூய்மையின் சிகரமாக விளங்கியவர்கள். தெய்வங்களுடன் தொடர்பை கொண்டவர்கள். மற்றவர்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டவர்கள். தெய்வ விவேகி லெவல் நம்பர் 7. சரியா? ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 66, சப்செக்ஷன் 65. இது கொஞ்சம் படிக்க கஷ்டம். ஸோ ஐ ஹோப் ஐ கேன் ரீட் இட் இன் ஒன் ஷார்ட். பட் அது பிரித்து படிக்கணும். என்ன? 65G, தெய்வ பிரீத்தியான யாகத்திற்கு அதிகாரியானவர். தெய்வ விவேகி. தெய்வ பிரீத்தியான யாகத்திற்கு அதிகாரியானவர் தெய்வ விவேகி. நம்ம வந்து ஹோமங்கள்லாம் பண்ணுறோம்ல, பிரீத்தி பண்ண, அதுக்கு அதிகாரி வந்து தெய்வ விவேகின்னு எழுதியிருக்கா. ஸோ வந்து யூ ஹாவ் டு கோ டு பேஜ் நம்பர் 69 டு ரீட் திஸ் பேசேஜ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. கொஞ்சம் ட்ரை டு ஃபாலோ as I read and we can maybe just get some highlights. 65G, பிராமணர்கள் தெய்வங்களுடன் தொடர்பை கொண்டிருந்த காலங்களில் அவர்கள் யஜ்யத்தையும் தெய்வங்களின் அனுமதியின் பேரில் நடத்தி வந்தனர். தெய்வங்களுக்களிக்கப்பட்ட இந்த நன்றிக்கு அவைகள் முகாந்திரத்துடன் திருப்தியை காட்டி வந்தன. அதற்கு முந்திய சிற்சில காலங்களில் சிற்சில ராஜ்யங்களில் யாகம் புரிந்ததாகவும் நாட்டில் தெய்வங்கள் யாக குண்டலிங்களில் தோன்றி அவைகளுக்குள்ள பாகத்தை பெற்று மறைந்து விடுவது வழக்கமாகும். தவிர யாகத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த பிராணிகள் அவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த மற்றைய ஜீவராசிகளின் பிறவிகளை எடுக்காமலேயே அடுத்த மானிட பிறவியை சிறப்புடன் ஏற்று வந்தன. யாக காலத்தில் பிராமணர்கள் மிக கடினமான நியமங்களையும் விதிகளையும் மேற்கொள்ளவும் யாக குண்டத்தில் பக்குவமான பிராணியின் வபையில் ஒரு துளி ஏற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டிருந்தனர். எனவே சிறிய மனிதர்களாகிய நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக ஏற்பாட்டில் சர்ச்சையை கிளப்பது தோஷமாகும். கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு உலக நாடுகள் ஒவ்வொன்றும் இத்தகைய யாக்கியங்களை புரிந்து வந்தன. மேலும் எந்த ஒரு பகவான் ஏனைய ஜீவராசிகளையும் பிறக்க வைக்கிறாரோ அவரேதான் பலவிதமான பயங்கரமான வகைகளிலும் உயிர்களை பிரித்து கொண்டும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாகத்தில் அடங்கியிருக்கும் தத்துவங்களை நம்மால் உணரவும் முடியாது. யாக குண்டத்திலிருந்து கிளம்பும்
புகையின் மணத்தை எகிப்திய பிராமணர்கள் தெய்வலோகத்துக்கு அனுப்பி வைக்கும் சக்தியை பெற்றிருந்தற்காக பெற்று இருந்தார்கள் என்றால் பிராணிபந்தத்திலுள்ள நியாயத்தை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எகிப்திய பிராமணர்களை அமானுஷ்யமானவர்களைப் போல் குறிப்பிட்டிருக்கும் ஓர் ஆராய்ச்சியாளர், the Egyptian Brahmins who at any other time disdained even the sight of the meat were obliged to taste during sacrificial occasions என்று கூறியிருக்கிறார். தவிர தெய்வீக யோகியதையை அடைய இயலாத இக்காலத்தில் பிராணிகளை பயன்படுத்தினால் எவ்வித பலனையும் ஏற்க முடியாததுடன் அதற்கு மாறாக பிழையை ஏற்கவும் நேரிடலாம். இல்லை, 2 இது இருக்குது. ஸோ ஹவு அனிமல் சாக்ரிஃபைஸ் வாஸ் டன் ஃபார் ஒரு யாகம். அந்த யாகம் நடக்கிறச்சே ஹவு தட் அனிமல் விச் வாஸ் சோசன் skipped many other birds and was born as a human. நான் நேத்திக்கு வந்து பாவிகள்ன்ற சாப்டரில் எண்டில் நான் படிச்சிருப்பேன், ஆர் மேபி பிகினிங்கில் படிச்சிருப்பேன். நீங்கள் அதை திருப்பி கேட்டேன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு every living thing has to go through 83 lakhs of birth, including animal births. But பாபம் and புண்ணியம் பண்ணுறது வந்து you can reap the benefits only in a human birth. இதில் வந்து இந்த பிராணிகள் சாக்ரிஃபைஸ் ஆகிற பிராணிகள் can actually skip other animal births and become a human, take a human form, so they can finish their karma. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த எகிப்திய பிராமணர்கள் வந்து இங்கே இருக்கிற புகையை வந்து they can easily send it to the தெய்வலோகத்துக்கே அனுப்ப முடியுமா இந்த புகையை. ஸோ they were that capable. And நம்ம வந்து we should not judge how the animal was sacrificed, because gods allow the birth. The same gods will also decide how a particular life is taken. ஸோ நம்ம வந்து இதை கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவா எழுதியிருக்கா. அண்ட் about consuming one small piece of flesh from the sacrificed animal பற்றி எழுதியிருக்கா. எனக்கு இவ்வளோ தான் புரிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து படித்து take your time to reread to understand, then read from other chapters also for getting cross references. Don't just limit yourself by reading this one passage. So in the ability to host and perform yagyangal resided with the level 7 தெய்வ விவேகி, because they are the ones who have தெய்வங்களுடன் தொடர்பை கொண்டவர்கள். ஸோ level 7 had direct contact with தெய்வங்கள். ஸோ அதான் அதோடது. ஸோ அடுத்தது வந்து பேஜ் 85F. பேஜ் 96ல் சப்செக்ஷன் 85F. நவீன பூங்காவை அங்கீகரிக்காதவர் தெய்வ விவேகி. நவீன பூங்காவை அங்கீகரிக்காதவர் தெய்வ விவேகி. 97 லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கு. செடி கொடி மரங்கள் மானிட ஆரோக்கியத்திற்கு குந்தகமான சில வகைகளும் நன்மைக்கு குந்தகமான சில வகைகளும் இப்புவியில் இயங்கி வருகின்றன. ஒரு சில தாவரங்களிலிருந்து வெளிவரும் காற்றை ஒருவன் பெரும்பாலும் ஏற்று வருவதன் மூலம் குணத்தன்மைகள் குறையவும் மூர்க்கத்தன்மை பெருகவும் புணர்ச்சியின் உணர்ச்சி பெருகவும் ஹேதுவாகும். சென்ற சில ஆண்டுகளாக நமது நாட்டு பூராவும் காடு போல் மண்டி வரும் வேலிக்கருவை என்ற இத்தகைய தாவரம் ஏற்கத்தக்கதல்ல. நிலத்தின் சாரத்தை பற்றி கொள்ளும் இந்த தாவரம் காலக்கிரமத்தில் நிலத்தை பாழாக்கும் சக்தியையும் கொண்டதாகும். தவிர கவர்ச்சிகரமாக தோற்றமளிக்கும் குரோட்டன்ஸ் வகையில் பெரும்பாலானவைகள் நமது ஆரோக்கியத்திற்கு விரோதிகளாகும். இந்த காரணத்தில்தான் நவீன பூங்காவை பார்க் அங்கீகரிப்பதற்கு இல்லை. இது வந்து தெய்வ விவேகியோட characteristics, where they won't support modern day parks with crotons மாதிரி. அடுத்தது வந்து பேஜ் 185
பேஜ் 185, 132H. வேதத்தை பதிய வைப்பதை தவிர்த்தவர் தெய்வ விவேகி. பேஜ் 185, 132H. வேதத்தை பதிய வைப்பதை தவிர்த்தவர் தெய்வ விவேகி. திருப்பி, வேதத்தை பதிய வைப்பதை தவிர்த்தவர் தெய்வ விவேகி. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். மகத்தான வேத மந்திரங்களை அச்சிடக்கூடாது, எழுதவும் கூடாது. கோடி ஆண்டுகள் ஆனாலும் குரல் பரம்பரையாக மூலமாக நிலவ வைத்து வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் வேத மந்திரத்தின் பலன் மறைந்துவிடும். பண்டைய காலத்திய உலக பிராமணர்கள் இவைகள் இரண்டிலும் கருத்தை ஏற்று வந்தனர். ஸோ தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் எனிதிங் வித் வேதாஸ் அண்ட் ஹோமங்கள். ஸோ அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியுது பாருங்க இதுக்குள்ள. பேஜ் அடுத்தது 188, 138, 138E, 188, 138E. மரண உணர்ச்சியை ஏற்காதவர் தெய்வ விவேகி. மரண உணர்ச்சியை ஏற்காதவர் தெய்வ விவேகி. பண்டைய காலத்திய ட்ரூயிட்ஸ் என்ற பிரிட்டன்களிடையே பிராந்தி என்ற பிராமணர்கள் ஆத்மீகத்தில் பிரகாசித்து வந்ததைப் போல புராதன காலத்திய ரோமர்களிடையே எட்ரஸ்கன்கள் என்ற பிராமணர்களும் பிரகாசித்து வந்தனர். பொதுவாக மூலப்பொருளான சிவலிங்கத்தையும் உபாசித்து வந்த புராதன உலகத்திய பிராமணர்கள் அந்த லிங்கத்திற்கு பிரத்யேகமான உற்சவங்களையும் கொண்டாடி வந்தார்கள். உதாரணமாக ஃபலிகா, festivals to the Egyptian Osiris, and forming a part of the Greek Dionysia, when the phallus, the emblem of sanctity, lingam, was borne in procession by the priest. நிற்க, மற்றைய பிராமணர்களைப் போல எட்ரஸ்கன்களும் தங்களை கால ருத்ரர்களாக கற்பித்து கொண்டு சிவலிங்கத்திற்கு எதிராக நடனம் புரிவதுண்டு. பகவானை ஆராதிக்கும் பணிகளுள் இதுவும் ஒன்றாகும். மேலும் மற்றைய புராதன நாட்டினர்களைப் போல் இவர்களும் ஆத்மாவின் தத்துவங்களை முற்றிலும் உணர்ந்தவர்களாவார்கள். எனவே இன்பமான மரணத்தை இவர்கள் ஆவலுடன் வரவேற்று வந்தனர். இவர்களை பற்றி D.H. லாரன்ஸ் என்பவர் குறிப்பிடும் பொழுது, and death to the Etruscans was a pleasant continuance of life, with jewels and wine and flutes playing for the dance. It was neither an ecstasy of bliss, a heaven, nor a purgatory of torment. It was just a natural continuance of the fullness of life of living என்று போற்றியிருக்கிறார். So தெய்வ விவேகி will not fear death. They will consider it as continuance of life. இப்போ பேஜ் நம்பர் 425 எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கிராஸ் ரெஃபரன்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பீஸ். இது நந்தனார்ங்கிற டாப்பிக்கில் ஒரு பர்டிகுலர் பேஜில் நாங்கள் எடுத்து இதை சொல்கிறோம். இது ஏன் சொல்கிறேன்ட்டு நான் சொல்கிறேன், பட் லெட் மீ ஃபர்ஸ்ட் ரீட் இட். பேஜ் 425, லாஸ்ட் பேராகிராஃப். இந்த இடத்தில் நந்தனாரின் முந்திய பிறவி யாத்திரையை தெளிவுபடுத்தி விடுகிறேன். இவர் நந்தனாராக பிறப்பதற்கு முன்பு பிராமண குலத்தில் தெய்வ விவேகி பிறவிகளை எடுத்து முன்னேறி கொண்டே வந்து கொண்டிருந்தார். கடைசியாக பிராமண மகத்துவங்களை முற்றிலும் அடைந்து மகான் நிலைக்கு உயர வேண்டிய தருவாயில் ஓர் பஞ்சமனின் அற்ப குற்றத்திற்காக கோபமேற்று அவனுடைய மனம் புண்படும்படியான கடிந்து கொண்டு விட்டார். அத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்திருந்த அவர் இத்தகைய ஓர் கோபத்தன்மையை நேரிடையாக ஏற்றிருக்க கூடாது. அத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்திருந்த அவர், இது நந்தனார் ப்ரீவியஸ் ஜென்மத்தில் தெய்வ விவேகி
கோயிங் டுவர்ட்ஸ் மகான், தெய்வ சாதுவும் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் மகான் போகிற டயத்தில் இந்த மாதிரி அவர் வந்து கோச்சுன்ட்டார். இட்ஸ் நாட் கிளியர் இஃப் ஹி அட்டைன் தெய்வ சாது, பட் மகான் நிலைமைக்கு வரான்னா அவர் தெய்வ சாதுவை முடிஞ்சு மகானாக ஆய்ந்திருக்கலாம். அந்த டயத்தில் கோச்சுன்ட்டாராம். இந்த மாதிரி கோச்சுன்னு இருக்கக்கூடாது. இந்த காரணத்தினால்தான் அவர் ஓர் பஞ்சமனுடைய பிறவியை ஏற்கவும் ஆனாலும் அதே பிறவியில் ஓர் மகானின் நிலையை அடைந்து பகவானை அடையவும் நேர்ந்தது. ஸோ அந்த லெவல் தெய்வ விவேகி லெவலில் இருக்கிற பீப்புளெலாம் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் நேற்றுக்கு அந்த பாபிங்கிற வீடியோவில் சொன்னேன், மேபி பாமரன் இஸ் ஈஸியர் லைஃப். இவாள்லாம் போக போக தே ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அண்ட் வெரி என்ன சொல்கிறது, வெரி இன்க்ளூசிவ் ஆஃப் பீப்புள். கோச்சின் இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அடுத்த பேராகிராஃபும் நல்லாயிருக்கும். முற்றிலும் பக்குவத்தை யோகியதைகளை அடையாத எந்த ஓர் உயர்ந்தவரும் தன்னுடைய ஓர் தன்மையை இழக்க நேரிட்டால் அவர் அதற்கான ஓர் அதிகப்படியான பிறவியை ஏற்க நேரிடும், அல்லது தவறாக நடந்து கொண்டால் அதற்குற்ற வேறு குலத்தில் ஓர் பிறவியை ஏற்கவும் நேரிடும். கண்ணப்ப நாயனார் தெய்வ விவேகியின் நிலையை முடித்தேற்றியவராவார். ஸோ கண்ணப்ப நாயனார் வந்து நான் படித்த எக்ஸாம்பிளில் அவர் தெய்வ சாதுவானார். பட் ஹீ வாஸ் இன் த ப்ரீவியஸ் பர்த் அ தெய்வ விவேகி. தென் ஹீ வாஸ் பார்ன் as கண்ணப்பர் அண்ட் ஹீ பிகேம் அ தெய்வ சாதுன்னு எழுதியிருப்பார். அடுத்த பேராகிராஃப் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த குலத்தை பற்றி பேசிடுறாள்ல இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃபில். இந்த பேராகிராஃப் பாருங்க. இக்காலத்தில் பேரளவில் குலங்கள் இயங்கி வருவதால் அந்தந்த குல யோகியதைகளை பொறுத்து அடைந்து வந்த பிறவிகள் மறைந்து விட்டன. எனவே நல்லவன், கெட்டவன், துஷ்டன், பாதகன் போன்ற 4 யோகிதைகளை கொண்டவர்கள் ஏனைய குலங்களிலும் பிறவி எடுக்க பகவான் வகை செய்து விட்டார். ஸோ இந்த மாதிரி நல்லவன், கெட்டவன், துஷ்டன், பாதகன்றது எல்லா குலங்கள்லையும் பிறக்க ஆரம்பிச்சுட்டான்னு எழுதியிருக்கா. ஸோ நாட் த ப்ரீவியஸ் வேஸ் ஆஃப் ஹவு வி வர் கிளாசிஃபைங், கேஸ்ட் பேஸ்ட் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கா இதில். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிராஸ் ரெஃபரன்ஸ். பட் ஐம் கோன் டு கோ பேக் டு ஒன் மோர் பேஜ். நீங்கள் பேஜ் 136 எடுத்துட்டேன்னாக்க 136ல் நேத்திக்கு பாபிங்கிற சாப்டரில் இதுதான் நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் இஃப் யூ கோ பேக் டு ரீட் யூ கேன் see the entire hear the entire reading. But I just want to say that தெய்வ விவேகியால் they were able to see the டிரான்ஸ்மைக்ரேஷன். ஒருத்தர் ஒரு லைஃப்னு எடுத்தால் அந்த லைஃப் வந்து 83 lakhs டைப்ஸ் ஆஃப் ஜீவராசிகளாக பிறக்கலாம். அண்ட் அதை வந்து எப்படி தெய்வ விவேகியால் விட்னஸ் பண்ணான்ட்டு எழுதியிருக்கா. ஸோ பேஜ் 136 பாட்டம் பேராகிராஃபில் இந்த 83 லட்ச ஜீவராசிகளும் அவ்வப்போது மானிட ஜென்மாக்களையும் ஏற்று வருகின்றன. புராதன காலத்திய தெய்வ விவேகிகள் பிராமணர்கள் அவர்களுடைய ஆத்ம வித்தையின் மிஸ்ட்ரி பொறுத்து நாம் பலவித ஜீவராசிகளாக பிறப்பதை டிரான்ஸ்மைக்ரேஷன் கண்ணுற்று வந்தனர். ஸோ ஒரு தெய்வ விவேகியாக பார்த்தா தே கேன் ஆக்சுவலி see all this. நம்ம சிவா பெரிவா சொல்லியிருக்கா, எனக்கிட்ட சொல்லியிருக்கா, நீ போன ஜென்மாவில் என்னவா பிறந்தியோன்ட்டு சொல்லியிருக்கா. he was able to see my past birth, he was able to see my present and he was able to tell the future. இது நான் வந்து பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்ம மகா பெரிவா, சிவா பெரிவா அவள்கிட்டலாம் நேராக போய் நின்னா எக்ஸ்ரே மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இந்த ஜென்மத்தில் அவள் வந்து நம்மளை வந்து எவ்வளோ முடியுமோ சாஃப்டாக சொல்லி வேணா அவள் திருத்துவா. பட் ஓவராலாக தே நோ அஸ். இப்போது ஃபிசிக்கலாக இல்லைன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு நேராக நின்னாலே பெரியவாள் நினச்சினாலே தே வில் நோ வேர் வி வேர் என்ன. ஸோ அதனால் அவளால் இதெல்லாம் பார்த்துருக்கா. அதனால் தே ஆர் ஏபிள் டு டெல் அஸ் அண்ட் கைட் அஸ்
on who we should be and who we should become, what corrections we need எல்லாம் அவளால் பண்ண முடியும். இது தெய்வ விவேகி சாப்டருக்கு நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் எப்படியெல்லாம் எடுத்து போடணும்ன்ட்டு. ஐ ரியலி ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் யூஆர் ஏபிள் டு ரிலேட் ஆஸ் யூ ரீட். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் லெவல் மேலே ஏற ஏற கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவள்லாம் தியாகராஜர்லாம் வந்து மகான் லெவல். அவள்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருப்பாள்ல. ஐ மீன் இன்டென்ஷனலாக இல்லை, பை நேச்சர் அவள்லாம் நல்லவாளாக இருந்திருக்கா, ஒன்றும் எதிர்பார்க்காம இருந்திருக்கா. அது ஒன்று. இன்னொன்று வந்து லெவல் ஏற ஏறக தெய்வங்கள்கிட்டையும் பகவான்கிட்டையும் பக்தி ஜாஸ்தியாயின்னு வந்திருக்கு. இந்த 10th லெவலில் தான் தன்னையும் துறந்த துறவி அவளுக்கு தெய்வ பாசத்தையே கூட அகற்றிட்டா. பட் அப் டு 9 ஆஸ் வி லீவ் த பாபி லெவல்லே பாமரன்லேருந்தே இன்க்ரீஸ்ட் டுவர்ட்ஸ் பக்தி, இன்க்ரீஸ் டுவர்ட்ஸ் ப்ரேயர், நாட் ஃபார் பெனிஃபிட்டிங் இன் அவர் லைஃப் பட் டு கெட் க்ளோசர் டு காட். அதுதான் அதில் நம்ம லோக்கலாக நம்ம வேண்டிண்டா எக்ஸாமில் மார்க் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுன்னு இருக்கோம். பட் த மோர் யூ ப்ரே, த மோர் கிளாரிட்டி வி வில் கெட் ஆன் வை வி ஆர் பார்ன் அப்படின்னு எவ்ரி லெவலில் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு இன்டென்சிட்டி டுவர்ட்ஸ் ப்ரேயர். ஸோ நாம ஜபங்கள், ப்ரேயர், கீர்த்தனைகள். இப்போ இன்றைக்கி பார்த்ததில் இந்த தெய்வ விவேகிகள்லாம் எப்படி ஹோமங்கள்லாம் பண்ணுறா, ஹவு தே ஆர் ஓனர்ஸ் டு இட்டுன்னு எழுதியிருக்கா. ஸோ இது வந்து நான் போட்ட லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்கோ, ப்ளீஸ் ரிப்பீட்டடாக படிங்கோ, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் ட்ரை டு புட் அ சம்மரி ஆஃப் ஆல் த லெவல்ஸ், பட் you know it is very very interesting. I really hope you read on your own as well. மகாபெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.